நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ட்ரைபர்ண்ணே 7 சீட்டர் 7 சீட்டர்லேயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி இது. ஏன்னா 7 சீட்டரில் மற்ற வண்டியை நம்ம இப்போ புது வண்டி எடுக்கணும், லேட்டஸ்ட் மாடல் போகணும்னா மினிமம் 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையாது. வண்டி இல்லை. ஆமாம், 10 லட்சம் ரூபாய்க்கு இந்த செக்மெண்ட்ல 7 சீட்டர் செக்மெண்ட்ல வண்டி கிடையாது. இந்த வண்டியே புது வண்டி 11 லட்சம் ரூபாய். ஆமாம், RX Z 2022 மாடல், ஒரு ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். மெயினாக தான் ப்ளஸ் இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக். இந்த வண்டியில் ஏன்னா 7 சீட்டர் வண்டியில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தேடுவாங்க, கிடைக்காது. ஆமா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவும் வந்துடும். இந்த வண்டி நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கு. 22 ஒரு ஓனர், கிலோமீட்டர் 110 ஓடி இருக்கு. இதுல வந்து ஏசி வெண்ட் இந்த பில்லர்ல வந்துடலானே. ஆமாண்ணே, பில்லர்ல வரும். அதே மாதிரி ரியர் வெண்ட் மேல டாப்ல வரும், ரூஃப்ல வரும். 22 ஒரு ஓனர், 110 ஓடி இருக்குண்ணே. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான். ஆமா, 4 டயருமே பிடிச்ச கலர். 4 டயருமே பிராண்ட் நியூண்ணே. 110க்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலையை குறைச்சி தருவீங்க. விலை கம்மியா தானே சொல்லியிருக்கோம். உள்ளே மார்க்கெட்ல 22க்கு விலை ரொம்ப சீப்பா தான் சொல்லியிருக்கோம். எவ்வளவு சொல்றீங்க? 550 கேட்கறோண்ணே. இன்னைக்கு இந்த வண்டி லோ கிலோமீட்டரா இருந்துச்சுன்னா 650 7 ரூபா வித்துருக்காங்க. நானே 650 ரூபாய்க்கு இந்த வண்டி வித்துருக்கேன். கம்மியா சொல்றேன்னா கிலோமீட்டர் 110 ஓடி இருக்கு. பிளஸ் அது இல்லாம ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி டிரைவ் பண்ணி பாருங்க. வண்டி கிலோமீட்டருக்கு 10,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா, அப்படி கணக்கு சொன்னா அப்படி சொல்லலாம். கண்டிப்பா. ஓகேண்ணே. 4 டயருமே பிராண்ட் நியூண்ணே.